ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல பவானி வந்து சுந்தரம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, சுந்தரம் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரம் அவங்க அம்மா வந்து என் பையனை பத்தி தப்பா பேசாத, அந்த உரிமை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுந்தரம் அவங்க அப்பா வந்து சந்திரசேகர் கிட்ட கேட்கறாங்க, பவானி எப்படிலாம் பேசுற சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு. சக்தி வந்தா உண்மையதான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்படி ஒரு பையனையா நான் பெத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்றாங்க. சுந்தரம் அவங்க அப்பா அம்மா வந்து நீ கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. சந்திரசேகர் வந்து முத்தையா வெளியில எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. போலீஸ் கிட்ட வந்து பேசுறாரு. அவங்க வந்து சொல்றாங்க, ஜெயா மேடம் இல்லைன்னா ஜெயா மேடம் லாயர் வந்து வாபஸ் வாங்கினாதான் கேஸ் வாபஸ் வாங்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரசேகர் வந்து முத்தையா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. லாக்அப்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன கொலையா பண்ணிட்டு வந்த, எதுக்கு லாக்அப்குள்ள போட்டிருக்கீங்க, வெளியில உட்கார வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. முத்தையாவை பார்க்கறதுக்காக சந்திரசேகர் போறாங்க. பட் சந்திரசேகர் வந்து முத்தையா பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் இவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சந்திரசேகர் வந்து லாயருக்கு கால் பண்றாங்க. கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி சொல்றாங்க. லாயர் வந்து மேடம் சொல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது சார்ன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. சந்திரசேகர் வந்து ஜெயாவுக்கு கால் பண்றாங்க. ஜெயா வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சண்முகம் வந்து அட்டன் பண்றாரு. அம்மா வந்து நீங்க இதை பத்தி தான் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான்ப்பா ரூம்குள்ள போயிட்டாங்க போன் எடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீடியாக்காரங்க எல்லாருமே சந்திரசேகரை வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒரு பர்சனல் கால் பேசிட்டு வரேன், நான் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. அந்த பிளேஸ்க்கு அமைச்சர் ஒருத்தர் வராரு. மீடியாக்காரங்க எல்லாருமே அவங்கள ரவுண்ட் அப் பண்றாங்க. நான் உள்ள போயிட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. போலீஸ் கிட்ட வந்து கேக்குறாங்க, எங்க அந்த பொண்ணோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. லாக்அப்ல எதுக்கு அவங்க லாக்அப்ல போட்டிருக்கீங்க, வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரசேகர் அந்த பிளேஸ்க்கு வராரு. அமைச்சர் கிட்ட வந்து பேசுறாரு. தேங்க்யூ.